நீங்கள் 143ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 143ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 143ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம பல இடங்களிலே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கிருபையை பற்றி வாசிக்கிறோம். கிருபைன்னா என்னது? கிருபை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைன்னா என்ன? கிருபை அப்படின்னு சொல்றது தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருபை. அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் உம்முடைய கிருபை எதுவா இருக்குதாமா? புதிதா இருக்கிறது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தினம் நமக்கு டெய்லி என்ன தேவை அப்படின்னா, புதிய புதிய கிருபைகள் தேவை. அப்போ டெய்லி நம்ம எதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு உள்ள கிருபையை எனக்கு இன்று தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். நேற்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு, போன வாரத்தில் ஒரு கிருபை கொடுத்தாரு. ஆனால் போன வாரத்தினுடைய கிருபை போன வாரத்தில் நமக்கு பயன்பட்டது. போன வாரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியம், போன வாரத்தில் நமக்கு நிம்மதியாக அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சோம், அவ்வளோதான். ஆனால் போன வாரத்தில் ஆண்டவர் செஞ்சிட்டாருன்றதுக்காக அந்த கிருபையை நம்ம அடுத்து உடனே எனக்கு நாளைக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமாமா? புதிதா இருக்கிறதாமா. கவனிங்க, டெய்லி தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி ஆக வேண்டிய அவசியம் உண்டு. நான் ஒரு நாள் தகுதி ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அவ்வளோதான் எனக்கு தகுதி வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தகுதி வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு இல்லை, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு இல்லை, நான் ஏன் இனி தகுதி இல்லைன்னு சொல்லணும்? நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தகுதி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இல்லை, டெய்லி கிடைக்கணும் நமக்கு. ஏன் அப்படின்னா, நேற்றைய தினத்தில் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணியிருப்போம். நிறைய பேர் பொய் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருடைய பார்வைகள் தவறாய் போயிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாய் நேற்றைக்கு காலையில் எழும்பினதிலிருந்து இன்று நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு தவறுமே நான் செய்யலையா, ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்று கூட நான் பண்ணலையா அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தா, உண்மையிலே மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்போ நான் நம்புறேன், நாளைய தினம் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும். இன்னைக்கு வாழ்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சிடவே கூடாது. அப்போ தினம் நீங்க ஒரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். காலையில எழும்பின உடனே, அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா? புதிதா இருக்கிறது. இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நாளைக்கு காலையில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ டெய்லி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன், எத்தனையோ உமக்கு விரோதமா நான் நடந்திருக்கிறேன், நேற்றைய தினத்தில் எத்தனையோ எனக்குள்ள பொல்லாப்பு இருந்திருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் தகுதி இல்லாம நான் நிக்கிறேன், அந்த கிருபையை தந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னா தகுதி ஆயிடுவேன். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுதுன்னா கிருபை தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு தேவை. தினமும் உங்களுக்கு
கிருபை தேவை, கிருபை தேவை. ஆமேன்னு சொல்லுவோம். காலையில் எழும்பி கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி கிருபைக்காய் ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கு நான் வாழ, இன்றைக்கு நான் சோதனைகளை சகிக்க, இன்றைக்கு நான் என்னுடைய ஆபத்துகளுக்கு தப்புவிக்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்க, அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே நான் சுகமாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன், ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவன், ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கட்டளை இட வேண்டும். தினம் தினம் உங்க சமூகத்தில் நான் வந்து கிருபைக்காக வேண்டி நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அப்போ நேற்றைக்கு உள்ள தகுதியை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும், தகுதி உள்ளவர்களாய். அப்போ நான் சொல்றேன், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? கிருபை. ஸோ அந்த கிருபையை நீங்க டெய்லி காலையில என்ன பண்ணிடணும்? வாங்கணும். ஆண்டவரே உங்க புது கிருபையை, இன்னைக்குரிய கிருபையை எனக்கு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா தாரும் ஆண்டவரே, தாரும். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க கிருபையிலேயே வாழ்வீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்க பலத்தில் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் பலத்தில் எல்லாமே நடக்கும். ஆமேன். கிருபை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து காத்திருந்த போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து நம்பர் 2 இரண்டாவதாக டெய்லி என்ன தேவைப்படுது அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது ஏசாயா 50வது அதிகாரம் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வின் மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் எழுதப்பட்டிருக்குதுன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஹலோ கவனிங்க. இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என்ன ஆண்டவர் காலைதோறும் என்ன கர்த்தரை எழுப்புறாரு, டெய்லி காலையில என்ன எழுப்புறாரு. எதுக்காக ஆண்டவர் என்ன காலையில எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன நாவை தரணும்னா கல்வி மானின் நாவை எனக்கு தரும்படி கர்த்தர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். ஆமென். அப்போ நம்பர் 2 இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு டெய்லி தேவைப்படுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு தினம் தினம் கல்விமானின் நாவை ஆண்டவர் தரணும். அதான் வேதம் சொல்லுது, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் உதடுகளின் தேவரீர் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. நீங்க பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று நீங்க கவனமா கவனிச்சுக்குங்க. நீங்க டெய்லி வாழ்வதற்கு நீங்க தினம் தினம் ஜெபிக்க, காலையில எந்திரிச்ச உடனே கர்த்தர் சமூகத்துல எதுக்காக ஜெபிக்கணும்னா உங்க வாயின் வார்த்தைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். அது கண்டிப்பா அவசியம். ஏன்னா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால எப்பவுமே நம்முடைய வாய் நல்லதை என்ன செய்யாது, பேசாது, எப்பவும் பேசவும் முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய வாய் வந்து நம்மை அறியாமலே சில நேரங்களில் அவசரப்பட்டு பேசிடுவோம், கோவப்பட்டு பேசிடுவோம், வேண்டாததை பேசிடுவோம். அப்போ நிறைய பேர் தங்களுடைய நாவினாலே தான் இன்றைக்கு அழிகிறார்கள், நாவினாலே தான் அழிகிறார்கள். பாருங்க, இந்த உலகம் வந்து மிக பொல்லாத உலகம். நம்ம எவ்வளவுதான் நம்ம கண்காணிப்பாய் நம்ம கவனமாய் இருந்தாலும் சில நேரத்தில் எதை பிடிக்கிறாங்கன்னா வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க.
வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க. அதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒளிவு மறைவு என்ன இருக்கு? ஆனா ஒரு கணவன் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக என் மனைவி எப்பேற்பட்டவங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு என்ன கொண்டு வர்றாருன்னா வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டு வர்றாரு. அவங்க ஃபோனில் பேசினா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அந்த ரெக்கார்டிங்கை அவர் கையில் வச்சிருக்காரு. அதே போல மனைவியினுடைய வீட்டு ஆட்கள் அவர் பேசினா வாய்ஸ் ரெக்கார்டை காமிச்ச எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ இந்த உலகம் சில நேரங்களில் நீங்க ஃபோனில் பேசுறத கூட இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபோன்லையும் நிறைய பேர் ஆப்ஷனே போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னன்னா யாராவது ஒருத்தர் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் அது என்ன ஆயிரும் சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்கலாக ரெக்கார்ட் ஆயிரும். அது சிலர் அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சிலர் அதை கெட்டதுக்காக கூட பயன்படுத்துகிறாங்க. சிலர் நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் தம்பிங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் ரெக்கார்ட் போடுறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த அளவு, அந்த நீளம், இதை இப்படி பண்ணணும். ஸோ அவன் ஒருவேளை அவன் மறந்துட்டான்னா கூட அது அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே ரைட், அந்த ஆடியோ எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் சொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நல்லதுக்காக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிலர் அதை கெட்டதற்காக பயன்படுத்துறாங்க. உங்களை பிடிக்கும்படி, உங்களை மாட்ட வைக்கும்படி, உங்களை கஷ்டப்படுத்துறதற்காகவே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம டெய்லி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க அதிகாலை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதிகாலையில ஜெபிக்கிறவங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். டெய்லி உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபித்து தான் வெளியே போகணும். அப்போ இதை என்ன கேட்டால் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி உங்கள் வீட்டு வாசல் பாருங்களேன், நீங்கள் வெளியே கிளம்பும் போது இந்த வார்த்தையை எழுதி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த 7 காரியத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 2, முதல்ல நம்ம கிருபைக்காக ஜெபிக்கணும். எதுனா அன்னைக்குள்ள தகுதிக்காக ஜெபிக்கணும். அன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்ம என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல வைக்கும் போது நமக்கு என்ன வந்துடும், அன்னைக்கு வாழக்கூடிய தகுதி வந்துடும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம தினம் தினம் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அதை விட எனக்கு கல்விமானின் நாவை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் உங்களுக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுது இல்ல? தினம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே எனக்கு கல்விமானின் நாவை தாரும், கல்விமானின் நாவை தாரும். நான் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையில நான் எவ்வளவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்காமாமா? நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ தன்னுடைய நாவை அடக்காத மனுஷன் வேற எதையுமே செய்ய முடியாதுன்னு யாக்கோபு எழுதும் போது ரொம்ப அழகாய் எழுதுகிறார். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும், அது நரக ஆக்கணிக்குள்ளாக தள்ளிரும் அப்படின்னு அந்த தேவ மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். டெய்லி காலையில எழும்பும் போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும், எனக்கு கல்விமானி நாவை தாரும். இன்றைக்கு நான் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பேசக்கூடாது. ஆண்டவரே கோபமா பேசிடக்கூடாது. ஆண்டவரே வாயின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் பேசுகிற இடத்துல உங்கள் அனுக்கிரகம் இருக்கணும். நான் பேசுகிற இடத்துல உங்கள் ஆசீர்வாதம் கடந்து வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் பேசும்போது ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலை மேலே இருக்கட்டும். ஆண்டவரே ஜெபிப்பீர்களா? ஃபஸ்ட்டு எதுக்காக ஜெபிக்கணும்? கிருபைக்காக, அப்படின்னா தகுதிக்காக. அன்னைக்கு இந்த உலகத்தில் நான் சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவன், எனக்கு கொடுங்க, தகுதிக்காக. நம்பர் 2, இரண்டாவதாக எதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும் சொல்லுங்களேன்? கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். நம்முடைய டெய்லி பேச வேண்டியதை யார் தான் போதிக்கணும் அப்படின்னா கர்த்தர். ஆண்டவர் சொல்றாருல, மோசையை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோட பேசுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 50வது ஏசாயா 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை திரும்ப ஒரு விசை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை, சொல்லுங்க அந்த பின்னாடி பாயிண்ட வாசிங்க, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை
ரட்சிக்க செய்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தினம் காலையில என்ன ஜெபிக்கணும்னா, ஏதாவது ஒன்றை இன்னைக்கு நீங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. டெய்லி ஒன்று புதுமையாய் நம்ம கற்றுக்கொள்ளணும். புரியுதில்ல? ஆமென். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நம்ம செய்கிறோமா? நம்ம நிறைய பேர் செய்கிறதில்ல. டெய்லி ஒன்று புதுசாக கற்றுக்கணுமா? டெய்லி ஒன்று புதுமையாய் கற்றுக்கணும். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நமக்கு அந்த கற்றுக்கிறதுக்கு அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு. அப்போ நம்ம தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குது. நம்ம நிறைய பேர் ஒரு % கூட இந்த உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கல. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கத்துக்கல. ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷங்களை சிலரை பாருங்க, அவங்க டெய்லி புதுமையா ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ அறிஞ்சுக்கிறாங்க. அதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது அப்படிதான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு வேதத்தில் இருக்கிற ஒரு அதிசயத்தை தினம் தினம் ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன். புதுசா ஒன்று சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, புதுசா ஒன்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீங்களும் அப்படிதான். சமையல் பண்றீங்களா, அதுல ஒரு புதுமையை நீங்க கற்றுக்கொள்ளணும். பாத்திரம் விளக்குறீங்களா, அதுல ஒரு புதுமையை நீங்க கற்றுக்கொள்ளணும். நீங்க ஒரு கட்டட வேலை செய்றீங்களா, நீங்க ஒரு புதுமையை கத்துக்கணும். எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்னா தேறினவர்களாய். ஆமேன் சொல்லுங்க. இப்போ கடினமாய் செய்கிறது, இப்பொழுது ரொம்ப நெருக்கமாய் செய்கிறதை நீங்கள் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் தினம் தினம் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும்.